அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன். அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானம் மிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்தி இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். உண்மை யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு. அவர் திடீர்னு அரசியல் வந்தவர் கடுமையான வார்த்தைகள் அல்ல. ஆனால் அண்ணாமலை தான் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் தவிர அரசியல் நாகரிகத்தோடு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் எடப்பாடி அவர்கள் மிக சரியாக அரசியல் இவர் ஏற்கனவே 2018 பிறகு அரசியலுக்கு வந்தவர். அது முன்பாக காவல்துறை அதிகாரியாக இருந்தவர், மரியாதைக்குரியவர். ஏன்னு சொன்னால் அவருக்கு அண்ணாமலை என்ற தனிநபருக்கு நாம் மரியாதை கொடுத்தோட்டா கூட அவருடைய கல்வி தகுதி, அவருடைய தகுதி ஒரு IPS ஆக அங்கே பணிபுரிந்திருக்கின்றார். அதற்காக நாங்கள் மரியாதை கொடுக்க தவறுவதில்லை. ஆனால் அவர் தரம் தாழ்ந்து தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டு அண்ணன் எடப்பாடியுடைய பேட்டியை இன்றைக்கு பாருங்கள், அண்ணாமலை பேட்டியை பாருங்கள், ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு யாருடைய தகுதி என்ன என்பது நாட்டு மக்களுக்கு அப்பட்டமாக தெரியும். இதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீர்க்க தரிசனமாக அரசியலமைப்பு என்ற படத்தில் சின்ன பயிலே சேதிகளடா, நான் சொல்ல போகிற வார்த்தை நல்லா எண்ணி பாருடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு சொன்னார். இது தீர்க்க தரிசனமாக இப்படிப்பட்டவர்கள்லாம் பின்னாலே அரசியலுக்கு வருவார்கள் என்று கருதிதான் இந்த பாடலை மிக பொருத்தமாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் முன்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடி விட்டுருக்கிறார். ஏன்னு சொன்னால் இவர் அவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப பேச்சிலே முதிர்ச்சி இல்லை, நாகரிகம் இல்லை, வயதுக்கு தக்கவாக பண்பாடும் இல்லை. அவர் இந்த கூவாத்தூரில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். கூவாத்தூரில் என்ன நடந்தது? கூவாத்தூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த எங்களுடைய காவல் தெய்வமாக இருந்த புரட்சி தலைவர் அம்மாவும் மறைந்து விடுகிறார். அவர் மறைந்த பிறகு அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே இடத்துல இருக்க வேண்டும். எம்எல்ஏ தங்கு விடுதி இருந்தாலும் கூட அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். பல பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே ஒரே இடத்துல அவர்கள் தங்க வேண்டும். ஒரு அரசு அமைகின்ற வரை நாங்கள் யாரையும் விலைக்கு வாங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய கட்சி பிஜேபியுடைய வரலாறு சொன்னால் நாரி போகணும். ஏன்னா வட மாநிலத்தில் அன்றைக்கு மகாராஷ்டிராவில் அவருடைய கூட்டணியாக இருக்கின்ற சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரேவை கவிழ்த்து விட்டு அங்கேயே கட்சியை உடைத்து ஏக்நாத் சிண்டே என்பவர்களை முதலமைச்சராக. அதுக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் என்பவர் முதலமைச்சராக காங்கிரஸ் அவரை கவிழ்த்து விட்டு பிஜேபி மற்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பேரம் பேசுவதெல்லாம் பிஜேபி ஆளுகின்ற பிஜேபி ஆட்சி பிடித்த மாநிலங்களில் தான் நடந்ததை விட அப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே ஒரு சம்பவம் கூட ஒரு எம்எல்ஏ கூட நாங்கள் விலைக்கு வாங்க முடியும். நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்றோம். யார் காலையிலும் விழுந்து பதவி வாங்க வேண்டிய அவசியம் அதிமுக யாருக்கும் இல்லை. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு 118 அந்த அடிப்படை அரிசியோடு கூட தெரியவில்லை. அண்ணாமலை ஒரு கட்சி மெஜாரிட்டி வேணும் என்றால் பொது தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் கூட 118 இடங்கள் யார் வெற்றி பெறுகிறார்களோ 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த கட்சி பெரும்பான்மை. அதை கவர்னர் ஆளுநர் உடனடியாக பதவி ஏற்பாளர் அழைப்பு விடுவார். அதே போல இதே போல பிரச்சனை அம்மாவர்கள் மறைந்த பிறகு ஒரு பிரச்சனை என்று வந்தால் ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியில் உள்ள 118 பேர் நாங்கள் யாரை ஆதரிக்கிறோமோ அவர்தான் முதலமைச்சர். அந்த வகையில் நாங்கள் 124 பேர் ஒன்றாக ஒரே இடத்துல இருந்து அண்ணன் எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுத்தோம். இதில் அவர் யார் காலிலே விழுந்து பதவி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு அம்மாவர்கள் மறைந்த பிறகு அம்மாவர்களுக்கு நிழலாக அன்றைக்கு ஒரு 40 ஆண்டு காலம் அம்மாவர்கள் இருந்த திருமதி சசிகலா அவர்கள் உடனாக இருந்தார்கள். அம்மாவர்கள் மறைவு எங்களுக்கு பெரிய தாக்கத்தை, இன்றைக்கு அதிர்ச்சியை மேல முடியாத துயரத்தில் நாங்கள் இருந்தோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அன்றைக்கு அமைச்சர்களாக நாங்கள் எங்களை போன்ற அமைச்சர்கள் மட்டுமல்ல அடிமட்ட தொண்டன் வரை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு தாயை இழந்தது போல ஒரு பெரிய துக்கமான துயரமான சம்பவத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் அம்மாவோடு நிழலாக இருந்த அன்றைக்கு
இந்த அம்மா அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக அங்கே வந்து தங்கியிருந்தாரே தவிர மற்றபடி எடப்பாடி அவருடைய முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பது யார் என்று சொன்னால் எங்களைப் போல நான் அமைச்சராக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அண்ணன் சமூகநாதன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தமிழகத்தில் உள்ள 124 சட்டமன்ற உறுப்பினர் 117க்கு அதிகமாக ஒரு இடம் இருந்தால் போதும். ஆக அதை விட அதிகமாக நாங்கள் 6 சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 124 சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்திட்டால்தான் அதனால்தான் அன்னைக்கு ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு வித்யாசாகராவ் ஆளுநராக இதுதான் நடைமுறையை தவிர பிஜேபி வட மாநிலங்களில் செஞ்சது போல இன்றைக்கு கூட கர்நாடகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு பிஜேபி அங்கே உள்ள எம்எல்ஏக்களுக்கு 100 கோடி விலை பேசுவதாக நேற்று கூட பத்திரிகை செய்தி ஊடகத்தில் செய்திகள் வருகிறது. இப்படி கேவலமான அடிமட்டமான அரசியலை செய்கிறது பிஜேபி தான். இதையெல்லாம் விட்டு கூவாத்தூரில் என்ன நடந்தது என்பதை கூவாத்தூரில் நடந்ததை பற்றி நான் சொல்லுகின்றேன். என்ன சொல்ல முடிஞ்சது அவரால்? ஏதோ எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டார்கள். எந்த எம்எல்ஏ விலை பேசப்பட்டார்கள்? நாங்கள் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள், இரட்டையில். இன்னும் சொல்லப்போனால் அம்மா அவர்கள் தமிழகத்தில் யாருடைய கூட்டணியும் இல்லாமல் 2016 நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். யாருடைய கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக 234 தொகுதிகளிலும் ஒரே சின்னம் இரட்டை சின்னத்தை நிறுத்தி வெற்றி பெற்ற பெருமைக்குரிய கட்சி அனைத்து அண்ணா பெருமைக்குரிய தலைவி புரட்சி தலைவி. அதிலே வெற்றி பெற்றவர்கள் ஒரே சின்னத்தில் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள். நாங்கள் மெஜாரிட்டியை நிரூபித்த காரணத்தால் எடப்பாடியார் முதலமைச்சர். அன்றைக்கு நாங்கள் யாரை சட்டமன்ற உறுப்பினர் கூடி யாரை சொல்லியிருந்தாலும் அவர் தான் முதலமைச்சர். அந்த அடிப்படையில் தான் ஆனால் எடப்பாடியாரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோமே தவிர அவரை தேர்ந்தெடுத்தது முழுக்க தேர்தலில் என்னை போல வெற்றி பெற்ற 124 சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து தான் அவரை முதலமைச்சர் ஆக்கியது தவிர வேற யாரும் முதலமைச்சர் ஆக்கவில்லை. யாருடைய காலையிலும் அவர் விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு யதார்த்த ரீதியாக ஒரு புரட்சி தலைவி அந்த அம்மாவை இழந்த நேரத்தில், துக்கமாக இருந்த நேரத்தில், நாங்கள் துயரமாக இருந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த அன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் எங்களோடு இருந்த காரணத்தினால் இந்த அம்மாவின் நிலையிலே அவரிடம் ஆசி வாங்குகின்ற நேரத்தில் ஆசி வாங்கப்பட்டதே தவிர அதில் அரசியல் இல்லை. அப்படி பதவி வாங்க வேண்டிய அவசியமும் இழவில்லை. இதை கூட புரிந்து கொள்ளாமல் இதைத்தான் புரட்சி தலைவர் பாடிய பாடலில் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அரசியலில் அனுபவ அறிவு வேண்டும். இன்றைக்கு அந்த சம்பவம் கோயம்புத்தூரில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த நேரத்தில் இவர் அரசியலுக்கே வரவில்லை. 2017 இது நடந்த சம்பவம். 2017 பிப்ரவரி 16 தமிழகத்தின் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்றார். அந்த பொறுப்பேற்றதில் என்ன முறைகேடு நடந்தது? எந்த எம்எல்ஏக்கள் நாங்கள் விலைக்கு வாங்கணும்? ஒரு எம்எல்ஏ கூட விலைக்கு வாங்கப்படவில்லையா? நாங்கள் இரட்டை சின்னத்தில் எங்கள் கட்சியில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களாக சேர்ந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தோம். இதில் என்ன தப்பு நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கு, என்ன அசிங்கம் நடந்திருக்கு? உங்கள் அசிங்கம் பூரா உங்கள் வட மாநிலத்தில் நீங்கள் தான் அசிங்கமான அரசியல் செய்து ஆட்சியை கவிழ்த்து பேரம் பேசி குதிரை பேரம் பேசி, உதாரணத்துக்கு நான் 2-3 மாநிலத்தை சொல்லியிருக்கேன். பல மாநிலங்களில் அவர்கள் செய்த கேலி கூத்தெல்லாம் அரசியலே கேலி கூத்தாக்குகின்ற கட்சி இன்றைக்கு பாஜக இந்தியா முழுவதும். அதாவது தமிழகத்தில் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. ஆனால் நடிகர்கள் இன்னைக்கு திமுக அரசை புகழ்ந்து பாடுறாங்க. இதை பற்றி உங்க பார்வை? அதைத்தான் இன்னைக்கு திமுக சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சரே பதில் சொல்லியிருக்காரு. ஒரு நடிகர் திமுக ஆட்சியிலேயே திமுகவை பற்றி ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்றால் புத்தகத்தை பற்றி, அந்த புத்தகம் எழுதியதை பற்றியோ அல்லது புத்தகத்தில் எழுதப்பட்டவரை பற்றியோ பாராட்டி பேசினால் தப்பு இல்லை. ஆனால் அவர் அதையும் தாண்டி அந்த கட்சியும் இன்றைய கட்சியை வழிநடத்துகின்ற முதலமைச்சரை பற்றி பாராட்டி புகழ்ந்து அதனால் வருகின்ற இடத்துக்கு தகுந்தவாறு பேச வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். இதில் உள்நோக்கம் பெருசாக இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் கூட அதை சர்ச்சைக்குரிய பேச்சாக இன்றைக்கு மூத்த அமைச்சராக இருக்கின்ற துரைமுருகன் அவர்களே அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கருத்து திமுக அவர்களே ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கின்றது என்பதுதான் இன்றைக்கு நேசமான. கடந்த கால ஆட்சியிலே காட்டினார் இந்த ஆண்டு திமுக ஆட்சியில் அறநிலைத்துறையினுடைய ஆட்சி, அதாவது பொறுப்புகள் செயல்பாடுகள் திமுக அரசின் பொற்கால ஆட்சி உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் உதயநிதிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதிமுக ஆட்சியில் அறநிலைத்துறையில் என்னென்ன திட்டங்கள் நடைபெற்றது என்பது உதயநிதி அன்றைக்கு சினிமா நடிகராக இருந்தார், கலைத்துறையிலே ஒரு நடிகராக இருந்தார். தவிர அரசியலில் அவர் கால் வைக்கவில்லை. இன்றைக்கு பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு என்று ஏதோ ஒரு முருகன் மாநாட்டு நடந்தது. இதே முருகனுக்கு என்ன தமிழ் தெரியுமா, ஆங்கிலம் தெரியுமா எல்லாம் என்று விமர்சித்தவர்கள் ராமர் அண்ணன் இன்ஜினியரா என்று சேதசமுத்திர திட்டம் வருகின்ற ராமர் அண்ணன் இன்ஜினியரா, கட்டட வல்லுநரா, பாலம் அமைப்பதற்கு என்றெல்லாம் விமர்சித்து விட்டு அதான் இரட்டை நிலைப்பாடு என்பது திமுகவுக்கு மிக பொருந்தும். எதிர்கட்சியாக இருந்தால் ஒன்றை பேசுவார்கள், ஆளுங்கட்சியாக இருந்தால் அவர் நிலைப்பாட்டை மாற்றுவார்கள். அதுதான் இன்றைக்கு அறநிலைத்துறையிலேயும் அவர்கள் நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுகின்றது.
அறநிலையத்துறையை பொறுத்தவரை அறநிலையத்துறையை அறமாக வளர்த்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அனைத்து அண்ணாதிராவிட ஆட்சி. இன்னைக்கு அறநிலையத்துறையவே ஒரு கேலி கூத்தார் ஒரு மாநாட்டெல்லாம் அந்த மாநாட்டில் யார் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள்? புத்தகம் முருக மாநாடுனா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் முருகபக்தர்கள் இருக்கிறார்கள். யாராவது வெளிநாட்டில் இருந்தாலும் இன்றைக்கு நமது மாவட்டத்தில் கந்த சஷ்டி விழா நடக்குது. அங்கே பார்த்தா மலேசியா, இலங்கை போன்ற வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்லாம் இங்கே வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டதில் இருக்குது. அதே போல் உலகமெங்கும் முருகபக்தர்கள் யாராவது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் சுய விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட அது மாநாடு, கடவுளை ஏமாற்றுகின்ற மாநாடு. இன்னும் சொல்ல போனால் இதுவரை திமுக ஆட்சியில் மக்களைத்தான் ஏமாற்றி வந்தார்கள், இப்பொழுது கடவுளையும் ஏமாற்ற முற்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த மாநாட்டின் மூலமாக கிடைக்கப்பட்ட செய்தி. இனிமேல்